தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 11 முதல் 18 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. அன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஒரு மனிதன் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அவர் மத்தியில் கடந்து வருவார். இதோ இந்த மகள், இந்த மரியம் என்ன செய்கின்றால், தெய்வத்தை காணவில்லையே என்ற எண்ணத்தில் மிக உருக்கத்தோடு அவன் வேண்டுகின்றாள். வேண்டிய பொழுது அங்கு தெய்வம் அவள் கண்முன்னே வருகின்றாள். ஆனால் இயேசுதான் கடந்து வருகிறார் என்ற உணர்வு அவளுக்கு அங்கு இல்லை. அவள் தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கின்றார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கண்ணீரோடு நாம் வேண்டுகிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நம் கண்முன்னே வருகின்றார். ஆனால் நீயும் நானும் அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நீ வேதனையோடும் கண்ணீரோடும் மனபாரத்தோடு நீ வேண்டுகிற சமயத்தில் உன்னுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு தெய்வம் கண்முன்னே வந்து நிற்பார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் தான் என் கண்முன்னே வந்து நிற்கிறார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் இறை சன்னிதியில் நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, தூய ஆவியால் என்னை நிரப்பியலாம் ஆண்டவர். என்ன காரணம்? உணர்வின் வரம் தூய ஆவிடத்தில் உண்டு. அந்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இதோ இங்கு வந்திருப்பது வேறு யாரும் இல்லை, தெய்வம் தான் இங்கு வந்திருக்கிறார் என்று ஆவியானவர் உணர்த்துகின்ற பொழுது நம்மளால் ஏதோ அந்த மரியத்தைப் போலவே நம்மளால் பற்றி கொள்ள முடியும். ஆக இறை செல்ல மன்றாடுவோம். ஆண்டவரே, இதான் நான் கண்ணீரோடு நான் வேண்டுகிற சமயத்தில் நிச்சயமாக நீ கடந்து வருகின்றேன், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதனால் நீதான் என் கண்முனே வருகிறேன் என்ற உணர்வு எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, நீ பல வடிவத்தில் நீ கடந்து வருகின்றீர். தோட்டக்காரன் வடிவில் வருகின்றீர். வழிப்போக்கனாக எம்மாவுஸ் சீடர்கள், இது அவர்களுக்கு வழிப்போக்கனாக நீ கடந்து வந்தீர். இப்படி பல விதத்தில் நீ கடந்து வருகின்றீர். இந்த நாட்களிலும் இந்த காலகட்டத்திலும் எங்களோடு நீ பேசுகின்றீர். பல வடிவத்தில் நீ பேசுகின்றீர். திருச்சபை வழியாக, பெற்றோர்கள் வழியாக, குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக, அருத்தந்திரர்கள் வழியாக, கன்னியர்கள் வழியாக, பல மனிதர்கள் வழியாக, அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் வழியாக இதுவும் நீத்தாமை உரையாடி கொண்டே இருக்கிறீர். அது நீத்தான் உரையாடி கொண்டிருக்கின்ற உணர்வு எனக்கு நீ தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.